நேற்று தாத்தா பாட்டியை பார்க்க போயிருந்தோம். அவங்க இப்பயும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தோட்டத்தில் என்னெல்லாம் பயிர் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அவங்க 2 பசுமாடு வச்சுருக்காங்க. ஒரு மாடு இப்போ பால் கறக்குது. கொஞ்சம் மல்லிப்பூ தோட்டம் வச்சுருக்காங்க. டெய்லி காலையில் எழுந்த உடனே அவங்க மல்லிப்பூ அரும்புகளை தான் பறிக்க போவாங்க. அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் கொஞ்சம் பயிர் வச்சுருக்காங்க. இதுதான் அவங்களோட கிணறு. பாசனத்துக்கு இந்த கிணத்து தண்ணியை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே, அதாவது மல்லிப்பூ தோட்டத்துக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் வெண்டைக்காய் போட்டிருக்காங்க. நிறைய பூ வச்சு இப்போ தான் காய் வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் இன்னும் பறிக்கவே இல்லையா, இதான் முதல் காய்ங்களாம். இவ்வளோ நீட்டமாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இவங்க வச்ச பயிரை விட அங்கேயே முளைச்ச நிறைய மூலிகை கீரைலாம் நிறைய இருந்ததுங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, எல்லா கீரையுமே இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய மரங்களும் வச்சுருந்தாங்க. தென்னை மரம், வாழை மரம், மாங்காய் மரம்லாம் இருந்தது. வாழை மரம் வந்து நிறைய வகை வந்து இப்போது கொலை தள்ளி இருந்தது. இங்கே பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை வரப்பு ஃபுல்லாக இருந்தது. இது கீழாநெல்லி. வெண்டைக்காய் தோட்டம் ஃபுல்லாகவே கீழாநெல்லி, இந்த மாதிரி கரிசலாங்கண்ணிலாம் அதுவாகவே முளைச்சிருந்ததுங்க.